அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி சூரிய கிரகணம் அன்று பணக்கார யோகம் பெறக்கூடிய 3 ராசியினர்கள் யார் என்பதை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். 2026ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி ஆடி அமாவாசை என்று கடகத்தில் நிகழும் சூரிய கிரகணத்தால் சதுர்கிரகி யோகம் உருவாகிறது. இதனால் திடீர் அதிர்ஷ்டம் பெறப்போகும் இந்த 3 ராசியினர்கள் யார் என்பதை பற்றித்தான் இந்த காணொளியில் பார்க்கிறோம். வானியல் ரீதியாகவும் ஜோதிட கணக்கீட்டுகளின் படியும் மிக முக்கியமான நிகழ்வாக கருதப்படும் 2026ஆம் ஆண்டு கடைசி சூரிய கிரகணம் ஆகஸ்ட் 12ஆம் தேதி ஆடி அமாவாசை நாளில் நிகழ உள்ளது. சந்திரன் சூரியனை முழுமையாக மறைக்கும் இந்த முழு சூரிய கிரகணம் கடகராசியில் சம்பவிக்கிறது. சிறப்பு அம்சமாக இந்த நாள் கடகராசியில் சூரியன், சந்திரன், புதன் மற்றும் குரு ஆகிய 4 முக்கிய கிரகங்கள் ஒன்றாக சேர்வதால் சதுர் கிரகி யோகம் எனும் சக்தி வாய்ந்த கிரக சேர்க்கை உருவாகிறது. இந்த கிரகணம் இந்தியாவில் காட்சி தராவிட்டாலும் இதன் ஆற்றல் மற்றும் ஜோதிட தாக்கம் அனைத்து ராசிகளிலுமே காணப்படும். குறிப்பாக இந்த யோகத்தால் 3 ராசிக்காரர்கள் பெரும் யோகத்தையும் நேர்மையான மாற்றங்களையும் பெற உள்ளனர். அவர்கள் யார் என பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும். முதலாவதாக ரிஷபம் ராசி நண்பர்கள். ரிஷபம் ராசியினருக்கு இந்த சூரிய கிரகணம் கிரக சேர்க்கையும் பல கதவுகளை திறந்து விடப் போகிறது. புதிய பண வழி உருவாகி பணப்புழக்கம் கணிசமாக அதிகரிக்கும். நீண்ட நாட்களாக நிலவி வந்த வீடு தொடர்பான சிக்கல்கள் சுமூகமாக முடியும். குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களின் முழு ஆதரவு கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வெளிநாடு செல்லும் வாய்ப்புகள் தேடி வரும். மேலதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பால் பணியிடத்தில் மகிழ்ச்சி நிலவும். ரிஷபராசியான நீங்கள் பெண் ராசி அமைப்பை கொண்டவர்கள். முக்கியமாக நீங்கள் சுக்கிரனின் ஆதிக்கம் பெற்ற ராசிகளில் ஒருவராக இருக்கும் அமையினால் முக்கியத்துவம் வாய்ந்தவர்களால் இருக்கிறீர்கள். ஜோதிட சாஸ்திரத்தில் இந்த கிரகணம் உங்களுடைய வாழ்க்கையில் மாபெரும் மாற்றத்தை ஏற்படுத்த உள்ளது. ரிஷபம் ராசியினருக்கு தொழில் சேர்க்கை அமோகமாக வரும். முக்கியமாக பணப்புழக்கம் அதிகமாக இருக்க அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கின்றன. அடுத்ததாக சிம்மம் ராசி நண்பர்கள். சிம்மராசியினருக்கு இந்த சதுர்கிரகி யோகம் மிகவும் சக்தி வாய்ந்த பலனையும் வாழ்க்கையினுடைய தரத்தை உயர்த்தும் வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கின்றன. புதிதாக வீடு கட்டலாம், புதிதாக வாகனம் வாங்கலாம் அல்லது அசையா சொத்துக்கள் வாங்கும் யோகம் கைகூடி வருகின்றன. உங்கள் மீது பிறர் வைத்திருந்த தவறான கருத்துக்கள் மறைந்து உங்களுக்கான மரியாதை மதிப்பும் கூடும். சிம்மராசியினருக்கு இயற்கையிலேயே எதிரிகள் அதிகமாக இருப்பார்கள். இவர்களுடைய தன்மை, ராஜகுணம், ராஜ நடை கம்பீரமாக இருக்கக்கூடியவர்களை பார்த்து அதிகமாக எதிரிகள் உருவாகின்றனர். இவர்களை நேருக்கு நேர் ஜெயிக்க முடியாவிட்டாலும் பின்னின்று ஜெயிப்பதற்கே அனைவரும் எதிர்பார்ப்பார்கள். வேலை தேடுபவர்களுக்கு நல்ல நிறுவனத்தில் பணி அமையும் வாய்ப்பு உண்டு. அலுவலகத்தில் உங்களின் திறமைக்குரிய அங்கீகாரமும் சாதனைக்கான பாராட்டுகளும் கிடைக்கும். தம்பதிகளிடையே அன்பும் நெருக்கமும் அதிகரிக்கும். வீட்டிற்கு தேவையான ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய நன்மை பெறப்போகிறீர்கள். ரிஷபராசி போலவே சிம்மராசியினருக்கு அதிகப்படியான முக்கியத்துவம் கிடைக்கும். முக்கியமாக உங்களுக்கு அதிகப்படியான முக்கியத்துவம் பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் சிம்மம் ராசி சூரிய பகவானுடைய சொந்த வீடாகும். இந்த வீட்டில் சூரியனுடைய கிரகணத்தால் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். உங்களுடைய சூரியனுடைய அருள் உங்களுக்கு நேரடியாக கிடைக்கக்கூடிய அற்புதமான நிகழ்வு இந்த நேரத்தில் உங்களுக்கு இருக்கிறது. முக்கியமாக பணி தேடுபவர்களுக்கு நல்ல நிறுவனத்தில் பணி அமையும் சூரியனுடைய அருளால் அலுவலகத்தில் உங்களின் திறமைக்கு அங்கீகாரமும் உங்கள் ராசி அம்சமான சிம்மத்தின் அடிப்படையில் அங்கீகாரமும் அதிகாரமும் பாராட்டும் கிடைக்கும். தம்பதியரிடையே அன்பும் நெருக்கமும் அதிகரிக்கும். சூரிய பகவானும் சந்திர பகவானும் ஒரே இடத்தில் அமைவதனால் இந்த அமைப்பு உங்களுக்கு உருவாகக்கூடும். அடுத்ததாக கடகம் ராசி நண்பர்கள். கடகம் ராசி சந்திர பகவானுடைய சொந்த வீடாகும். கிரகணம் மற்றும் சதுர் கிரகி யோகம் உங்கள் சொந்த ராசியிலேயே நிகழ்வதனால் இது உங்களுக்கு மிகப்பெரிய நேர்மறை மாற்றங்களையும் திருப்பு முனையும் தரும் காலகட்டமாக அமையும். குரு, புதன்,
சூரியன் மற்றும் சந்திரன் ஆகிய 4 கிரகங்களின் சேர்க்கை உங்கள் ராசியில் நடப்பதனால் உங்களுடைய ஆளுமை, சிந்திக்கும் திறன் மற்றும் முடிவெடுக்கும் ஆற்றல் பன்மடங்காக அதிகரிக்கும். நீண்ட நாட்களாக சொல்லிக் கொடுத்து வந்த உடல்நல குறைபாடுகள் சீராகும். கணவன் மனைவி இடையே புரிதலும் அன்பும் அதிகரிக்க அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கின்றன. முக்கியமாக உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சம்பள உயர்வும் எதிர்பார்க்கும் பதவி உயர்வும் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கின்றன. நீண்ட நாட்களாக ஆசைகள் மற்றும் இலட்சியங்கள் நிறைவேறும். உங்கள் வாழ்க்கை துணைக்கு விருப்பமான பரிசுகளை வழங்கி மகிழ்விப்பீர்கள். முக்கியமாக ஜோதிட சாஸ்திரத்தில் இந்த அமாவாசையன்று கடகத்தில் நிகழும் இந்த சூரிய கிரகணத்தால் இந்த சதுர்கிரகி யோகமானது உருவாகி இந்த 3 ராசியினருக்கும் அதிர்ஷ்ட மழை பொழிய அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கின்றன. இதனால் திடீர் அதிர்ஷ்டம் பெறப்போகும் இந்த ராசியினருக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கின்றன. முக்கியமாக இந்த ராசி ரிஷபம், சிம்மம் மற்றும் கடகம் இந்த 3 ராசியினருக்கு அதீத அதிர்ஷ்டத்தை வழங்கப் போகிறது இந்த சதுர்கிரகி யோகமாகும். வானியல் ரீதியாக ஜோதிட கணக்கீட்டுகளின்படி மிக முக்கியமான நிகழ்வாக இது கருதப்படுகிறது. ஆண்டின் கடைசி சூரிய கிரகணம் ஆகஸ்ட் 12ஆம் தேதி ஆடி அமாவாசை நாளில் நிகழ்வுள்ளது. ஆடி அமாவாசையானது மிகவும் பிரசித்தி பெற்ற புண்ணிய நாட்களாகும். இன்றைய நாட்களில் வீடுகளில் இருக்கும் அனைவர்களும் சதுர்தர்ப்பணம் இதெல்லாம் கொடுக்கலாம். சந்திரன் சூரியனை முழுமையாக மறைக்கும் இந்த முழு சூரிய கிரகணம் கடகராசியில் சம்பவிக்கிறது. சிறப்பு அம்சமாக இந்த நாள் கடகராசியில் சூரியன், சந்திரன், புதன் மற்றும் குரு ஆகிய 4 முக்கிய கிரகங்கள் ஒன்றாக சேர்வதனால் இந்த சிம்மம், ரிஷபம், கடகம் இந்த ராசியினருக்கு சதுர்கிரகி யோகம் எனும் சக்தி வாய்ந்த கிரக சேர்க்கை உருவாகிறது. இந்த கிரகணம் இந்தியாவில் காட்சி தராவிட்டாலும் அதன் ஆற்றல் மற்றும் ஜோதிட தாக்கம் அனைத்து ராசிகளிலுமே காணப்படும். குறிப்பாக இந்த யோகத்தால் இந்த 3 ராசிக்காரர்கள் பெரும் யோகத்தையும் நேர்மறையான மாற்றங்களையும் பெற உள்ளனர். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.